ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூக்கடலை வச்சு தாங்க மூக்கடல தோசை செய்ய போகிறோம். ஸோ இது வந்து எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நமக்கே தெரியும். ஸோ கருப்பு மூக்கடலை அவ்வளோ நல்லது உடலுக்கு. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம தோசை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம இதை வேச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி தோசை பேட்டர்ன் மாதிரி சுட்டு கொடுத்தோம்னா அது தோசைன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நைட் நல்லா ஊற வச்சுட்டு இந்த மூக்கடலையை காலையில் எழுந்து இந்த மூக்கடலை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதே மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இந்த அரைக்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் பேஸ்ட் வந்து. ஸோ மூக்கடலை இவ்வளோ அரைச்சிட்டு கையில் தொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம தோசை மாவு கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த தோசை மாவு கூட ஆட் பண்ணிக்கும் போது அதில் நான் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூட வந்து சோட்டா மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணியாக மாவை கரைச்சி வச்சாதான் நமக்கு நல்லா தோசை வரும். ஸோ மாவு கரைச்சி ஒரு 1/2 ஹவராச்சும் ஊறணும். ஸோ அந்த அரை மணி நேரமாச்சும் இந்த மாவு ஊறினா தான் தோசை நல்லா முருகலாக வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு. அப்போ தான் தோசை நல்லா ஒட்டாமல் மெலிசாக மொறுமொறுன்னு வரும். ஸோ இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தோசை ஊற்றிட்டு அது மேலே எண்ணெயை லைட்டாக ஊற்றுறேன். ஸோ நீங்கள் இதில் எண்ணெயே நீங்கள் ஊற்றலனாலும் பரவாயில்லைங்க. ஸோ எண்ணெயே சேர்க்கலனாலும் தோசைக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக வரும், ஒட்டாமல் வரும் தோசை. இதுதாங்க மூக்கடலை தோசையோட சுவாரஸ்யமே. ஸோ நீங்கள் வந்து எண்ணெயை ஊற்ற தேவையில்லை, இது அப்படியே ஒட்டாமல் பஞ்சு போல் வந்துடும் இந்த தோசை. ஸோ இதை வந்து நம்ம ரவை வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் முருகலாக வரும் தோசை, நல்லாயிருக்கும். ஸோ இது கூட நான் சாம்பார் வச்சு பசங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணாலும் இந்த டிஷ்ஷுக்கு செட் ஆகும். நீங்கள் எது வேணாலும் தொட்டு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.